பூமியில் குடியிருங்கள் அப்படின்னா எந்த ரசூல் வந்தாலும் அந்த ரசூலை நிராகரிச்சு அந்த மக்கள் என்ன ஆயிரும்? பூமியில குடியிருக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது, அழிக்கப்பட்டுருவாங்க. அதுவும் எப்படி அழிக்கப்படுவாங்க? அடியோடு அழிக்கப்படுவாங்க. ஒருத்தர் இல்லாம மொத்தமா அழிக்கப்படுவாங்க. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் இவங்களை என்ன பண்ணி வச்சிருக்கான்? ஈசா நபியை நிராகரிச்ச அந்த நிராகரிப்பை அல்லாஹ் வந்து தள்ளி போட்டிருக்கான். அவங்களுடைய அந்த அழிவு காலம் என்ன பண்ணிருக்கான்? தள்ளி போட்டிருக்கான். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், நீங்க பூமியில கொஞ்ச நாள் இருங்கடா. அல்லாஹ் சொல்றான், பூமியில இருங்க, பரவியும் போங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கடைசி வாக்குறுதி ஒண்ணு 17 அத்தியாயத்துல 8 வசனத்துல கொடுத்திருக்கேன்ல, அந்த நேரத்துல மறுபடியும் நீங்க வருவீங்கல்ல, அந்த நேரத்துல நான் உங்களை ஒன்று சேர கொண்டு வருவோம் சொல்லி அல்லாஹ் சொல்றான் 17 அத்தியாயத்துல. அந்த ஒன்று சேர கொண்டு வருவோம் இருக்குல்ல, அதுதான் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த வார்த்தை பயன்படுத்துறான் பாருங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த 1948 இருந்து இப்போ படிப்படியா அந்த இஸ்ரேலுடைய அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க, அதை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஜீனா பிக்கும் லஃபீஃபா அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த லஃபீஃப் அப்படின்னு சொல்லி சொல்றான், உங்களை வாரி சுருட்டி கொண்டு வரும் வகையில் ஒன்று திரட்டுவோம் அப்படிங்கிறான். அப்போ வாரி சுருட்டி அந்த அரபியுடைய அந்த லுக்கத் இருக்குல்ல, அரபியுடைய அந்த டிக்ஷனரி படி லஃபீஃப்ங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பலதரப்பட்ட மக்கள், அதாவது பல மொழி பேசுற, பல இனங்கள் சார்ந்த மக்கள் ஒரு இடத்துல ஒரு சந்தையில கூடுனாங்கல்ல, அந்த கூடுற அந்த சபைக்கு பேர் தான் என்னது? லஃபீஃப். லஃபீஃப்னா அந்த மீனிங்கிறான். இப்போ இது பாருங்க, இது மாதிரி ஒரு வாட்டி நடக்கணுமா இல்லையா? ஜீனா பிக்கும் லஃபீஃபா, லஃபீஃப் மாதிரி யூதர்கள் வரணும். இது 2 வாட்டியும் வரல. ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க எப்படி வந்தாங்க? சிதறடிக்கப்பட்டு நெபுகத்நேசர் புடிச்சிட்டு போயிட்டான். ஒரே இடத்துல தான் இருந்தாங்க, புரியுதா? ஒரே இடத்துல இருந்தாங்க, ஒரே மொழி பேசுறவங்களா இருந்தாங்க, ஒரே கலாச்சாரம் கொண்டவர்களா இருந்தாங்க. இவங்களுடைய ஷேப்பு மாறவே இல்லை. அப்போ அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அடுத்து வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நல்லா சொல்றான். பல மொழி பேசுறவங்களா இருப்பீங்க, பல கலர்ல இருப்பீங்க, பல ஷேப்ல இருப்பீங்க, பல வடிவத்தில் இருப்பீங்க நீங்க அப்படிங்கிறான். இப்போ இவங்க 2000 வருஷமா இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, பல வடிவத்தில் இவங்க மாறிட்டாங்க. அந்த ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டாங்கல்ல, நம்ம நினைக்கிறது என்னன்னா ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டவங்க மதீனால இருந்தாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம தப்பா கணக்கு போடுறோம். ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டாங்க, யூதர்கள் வந்து மதீனால வந்து தங்கிட்டாங்க. ஸோ மதீனால இருக்கிறவங்க தான் யூதர்கள், வேற எங்கேயும் யூதர்கள் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு யூதர்கள் எந்தெந்த இடத்துல அந்த நேரத்தில் போயிருக்காங்க தெரியுமா? இஸ்ரேல், இப்போ இருக்கிற இஸ்ரேல்ல பெரும்பகுதி இருக்கிறாங்க. 2வது பெருசா எங்க இருக்கிறாங்க? அமெரிக்கா, பிரான்ஸ், கனடா, பிரிட்டன், அர்ஜென்டினா, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஸ்பெயின், ஈரான், அயர்லாந்து, ஜப்பான், துனிசியா, தாய்லாந்து, எகிப்து, இது மாதிரி 113 நாடுகள்ல யூதர்களுடைய குடியிருப்பு இருக்கு. யூதர்கள் இன்னைக்கு எத்தனை நாட்டில் இருக்காங்க? 113 நாட்டில் 2,34,72,400 பேர் இருக்கான். இத்தனை நாட்டில் இருக்கான். இப்போ இவன் எல்லாம் ஒரு இடத்துல போய் இஸ்ரேல்ல உட்காந்தான்னு வைங்க, அது என்னது? லஃபீஃப். இப்போ வந்தா துனிசியாக்காரன் அவன் ஸ்லாங்ல பேசுவான். இப்போ சுப்பிரமணிய சாமி அவன் பாஷையில பேசுவான். சுப்பிரமணிய சாமி யாரு? நிர்மலா சீதாராமன் யாரு? இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் ஏன் நமக்கு இப்படி நடந்துக்கிறாங்க? இவங்கெல்லாம் மேற்படியானுங்க. எச் ராஜா யாரு? இவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் வாங்க வாங்க நமஸ்காரங்கம்மா, அவன் ஹாய் அப்படிமா, அவன் சவுத் ஆப்பிரிக்கா வாங்கம்மா, எல்லாம் லஃபீஃப். பைத்துல் முகத்தை சந்திச்சுன்னா இவனுக்கு தவாஃபுக்கு வருவானுங்க. அப்போ தெரியும் இவங்க யாருன்னு. அல்லக்ஸா கட்டாதனால இவனுங்கெல்லாம் நாங்க யூதன்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. அல்லக்ஸா கட்டினவனே புனித யாத்திரைக்கு போவான் பாருங்க, அப்ப மாட்டுவான். எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு இவன் குடிமை வச்சிருக்கான், அவன் இதை பண்ணியிருக்கான், ஆச்சாரமா மாறி இருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போறான். இப்போ ஒவ்வொருத்தரா, இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஆப்பிரிக்கன்ஸா இருக்கிறானுங்க. இவனு நீக்ரோவாவும் கலப்பு திருமணம்லாம் பண்ணி நீக்ரோவாவும் இருக்கிறானு. நைஜீரியால இருந்து ஒரு குரூப் போச்சு, கப்பல்ல போய் ஃபிளைட்ல போய் இறங்குறான். அவனை வந்து இஸ்ரேல் பிளாக் எடுத்துட்டு போய் இறங்குறான். இஸ்ரேல் இருக்கிற அந்த யூதர்கள் இருக்காங்களே, அவங்களாம் கூப்பிடுறாங்க, வாங்கடா வெல்கம் வெல்கம் சொல்லி அதான் குடியேற்ற போறாங்க. இவங்களுடைய எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொண்டு போய் இப்போ ஒவ்வொருத்தரா போய் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கான். இந்த ஷிஃப்டிங் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா தஜ்ஜாலும் வந்துருவான், ஈசா நபியும் வந்துருவாங்க. அப்போ இந்த முன்னறிவிப்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸின் குடியேற்றம், உம்ரானு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸின் குடியேற்றம் மதீனாவுக்கான தீங்கிற்கான நேரமாகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா? அந்த இதுவும் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அதோட இது என்னங்கிறது புரியும். இன்ஷாஅல்லாஹ் விட்டுலாமா? பிரேக் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க எல்லாம்.